பெரியாம்பளைக்கு எப்படிமா இருக்கு? வாங்கய்யா, அவர் மேலுக்கு சேட்டம் இல்லாம படுத்து கிடக்காரு. கல்ல கூட தின்னு கரைச்சி செமிச்சு ஏப்ப விடுற வயலுக்கு என்னாச்சு? வந்து பாருங்க. என்ன கண்ணப்பா ஆளு சொடிஞ்சிட்ட? தாங்கய்யா காருங்க. கொண்டாதாயி. நல்லா இருக்குய்யா. ஏமா ஆளுதான் கொக்குனூர் வந்த கோழி மாதிரி சுருண்டாப்ல உசுருக்கு ஒண்ணும் இல்லை. 2 நாளா ஏற எடுக்கல போல. குடெல்லாம் கழுவி காயப்பட்ட மாதிரி கொடக்கு கிடக்கு. என்னத்த ஆக்கி வச்சுட்டு காட்டு வேலைக்கு போனா வச்சது வச்ச வாக்கிலே இருக்கு. இவருக்கு என்னத்த சொன்னாலும் காதலே ஏறாது. ஏப்பா வல்லால வேண்டா பூங்கொடிக்கு சாஞ்சுக்கிற ஒரு கொடியும் வேணாமா? எனக்கு அந்த கவலத்தை என்ன கவலையா இருக்கியோ? இந்த பொடியை வெதுவதினது இல்லை கடை கொடுமா. பிடிச்சாப்புலதான் தரக்காட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன். ஐயே சதுவாமா ஆள் ரொம்ப கரெக்டாப்ல. நம்ம மலையில் எல்லா சீக்கும் மருந்து இருக்கு. நீ யார்ட்டையாவது குறிஞ்சி தேன் வாங்கிட்டு வந்து கொடு. சீக்கு அத்து போயிடும். குறிஞ்சி தேனுக்கு நான் எங்கே போவேன்? நீ ஒன்று பெண்ணு குறிஞ்சிக்குள்ள வேலுன்னு ஒருத்தர் இருப்பேன். அவனை போய் பாரு. எங்கே இருந்தாலும் மருந்துக்குன்னு சொன்னால் கொண்டு வந்து குடிப்பேன். சரிங்க. சரியா? வாங்கிக்கோங்க. இருக்கட்டும். உங்கள் ஆத்தா இப்படி சங்க முதலை பற்றி தூக்கி வர வசே தெரியுமாடா? இப்படி சங்க பிடி பண்ணு. அங்கே வாச்சாரு முறுக்கு மிட்டாய் வாங்கி வந்துட்டு போடா. போடா பள்ளிக்கூடத்துக்கு. போடா பள்ளிக்கூடத்துக்கு. நடரா பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறா. வேலு கூட்டுக்கு போப்பா. சரிண்ணே. பாத்தியா விழுந்துடாம வலிக்கிற போது. பாப்பா பார்த்து போமா. பாப்பா வேலு, நீ எம்டோ நொம்பலை போட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுற.
இவங்க என்னடா மரமட்டையில் ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாத யோசனைன்னு இல்லை. தேனனைக்கு தெரிஞ்ச வயலுக்கு திடுப்புணு வந்து வேப்பனை வச்சா துப்ப தானே செய்வாங்க. நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சப்பா. சரி, பள்ளிக்கூடத்துக்கு போங்க. சரிங்க, பார்த்து நடங்க. உருமா புரிஞ்சு குடிக்க இப்படியா போறது? புரிஞ்சு குடிக்கா? அங்கே ஏன் போற? வேலை பார்க்கணும். அங்கே என்ன வேலை பார்க்க போற? வேலைனா வேலை இல்லை, வேலைன்னு ஒரு ஆளை பார்க்கணும். அது நான் தான். சொல்லு. அது நீங்க தானா? நான் குறிஞ்சி தேனு வாங்க வந்தேன். ஏன், மேலுக்கு என்னாச்சு? எனக்கு இல்லை, உன் பிள்ளைக்கா? எனக்கு என்ன சாமி உத்தரவு கொடுக்கல, எங்க ஐயாவுக்கு. உங்கள் ஐயாவுக்கா? குறிஞ்சி தேன் இப்போ பார்க்குறது கல்லுக்குள்ளே இருக்கிற தேரையை பார்க்குற மாதிரி. மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். மறந்துக்குன்ற கிடைச்சா கொண்டு வரேன். சரி, மனசு வைங்க. சரி. ஏமா, ஏய், உன் ஊர் பேரெல்லாம் சொல்லாமல் போகிற? இங்கே தான் மேலே கொழுக்கு மலை. என் பேர் பூங்கொடி. வாரேன். சரி. அந்த வேலு தேன் கொண்டு வந்திருக்கேன். ஐயா, உங்க மக குறிஞ்சி தேன் கடிச்சு. பூங்கொடி காட்டு வேலைக்கு போயிருக்கு. துட்டு போகிறதெல்லாம் அதுக்கிட்டதே. என்கிட்ட நயா பைசா இல்லை. துட்டு என்ன ஓடியா போயிட போகுது? மறந்து தின்னுங்க. எந்திரிங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பண்டுதுன்னு சொல்லிட்டு போறேன், பார்த்துக்குங்க. வால்மிளகா அரைச்சி தேனில் குழப்பி அடிநாக்கில் வச்சு சப்பி சாப்பிடணும். காட்டுங்க. இதை கணக்க வெள்ளனை பல் தேத்திட்டு ஒரு காயம், புல்சாய ஒரு காயம் திங்கணும். அப்போதான் தவ குறையும். 3 நாளுக்குள்ளே சுடக்க எடுத்தாப்புல எந்திரிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க, சரியா? அப்போ நான் வரேன். குரங்கணி மலைக்கு மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற 40 பேர் ஒரே நேரத்தில் காட்டுத்தீயில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்ட போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிரிழந்தோர் யார் யார் என்ற விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 27 பேரில் 5 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எதுக்கு அடப்பை போட்டிருக்காங்க? எதுக்கு சார் அடைச்சு கிடக்கு? டயத்துக்கு வேலையாள் மேலே போகணும். கேட்ட கொஞ்சம் திறந்து விடுங்க. ஐயா, அவங்க எல்லாம் டைம் போட்டு தான் செய்வீங்களோ? கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அதே அர்ஜென்ட்டோ ஆர்டினரியோ எந்த நரியாக இருந்தாலும் கேட்டை திறக்க முடியாது, தெரியும்ல? 10-15 பேர் தீப்பிடிச்சி செத்ததுனால யாரும் மேலே போகக்கூடாதுன்னு கலெக்டரோட உத்தரவு. அப்போ எப்போ தான் திறப்பீங்க? செனக்காடு கீழே இருந்து மேலே போகணும், மேலே இருந்து கீழே வரணும். ஒரு நாளைக்கு 10 ஜீப்பு மேலே போய் வரணும். எங்கள் சொத்துல மண்ணில் போடுறீங்க? இது நானா மூணதில்லை, கலெக்டரோட ஆர்டரு.
அவர் வந்து எப்போ திறக்க சொல்றாரோ அப்போ திறப்போம். டூரிஸ்ட் ஏறி போனது மலை பாதை சார், அதை தடுக்காம எங்களை தடுத்து இங்கே என்ன ஆக போகுது? இப்போ கேட்டியே, இது நல்ல கேள்வி. இதே கேள்வியை கலெக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வா, நான் திறந்து விடுறேன். இப்போ கிளம்பு. கலெக்டர்கிட்ட எப்பா அம்மட்டு பேர் இறங்குப்பா, இதுக்கு மேலே ஜீப் மேலே போகாது. கரெக்டில் ஆளை கொட்டுறது தீ வைக்கிறதுலாம் இவங்க வேலை. இவங்க செஞ்சு விட்டு கேட்டால் நம்மளை நோண்டுவாங்க. ஜீப்பில் போய் செத்தா தப்பா, நடந்து போய் செத்தா தப்பு இல்லையா? வாங்க வாங்க. யாரு பூங்குடியா? என்ன இந்த பக்கம் தப்புனாப்ல? தேனுக்கு காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு போய் மட்டும் தொலைவிட்டு வந்த? ஆமா, எப்படி வந்த? கேட்ட சாத்திட்டாலே. அங்க இருந்து நடந்தே வரேன். மலையை சுத்தி பார்க்க வந்த பிள்ளையில தீ சுத்திக்கிச்சு. தீவுல இந்த குருவி கொடுக்க எனக்கு கறிக்கட்டையா ஆச்சு. அதனால பாதை அடைச்சிட்டாங்க. பொழப்பு நியாயம் போயிரும்னா ஏன்னு சொல்லி எப்படி காதல் ஏறும்? தீ பிடிச்சி செத்தவங்க பாத்தீங்களா? அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. கண்ணை மூடுனா கட்டை எறிகிறாப்புல மேலெல்லாம் தீயா ஊறும். அதுல ஒரு பிள்ளை உசுறு போனா போட்டோம், மானம் போயிடக்கூடாதுல, துணியை போட்டு மூடுங்கன்னு கெஞ்சிச்சு. உசுரை விட மானம் தான் பெருசுன்னு சொல்லி அம்முட்டுன்னு செத்து எரிஞ்சிச்சு. மலத்தாய் புரிஞ்சுதேனா அரும்பொருள்னு சொன்னீங்க, அதான் காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் மருந்துக்குன்னு கொடுத்ததுக்கு கை நட்டுறது இல்லை. யாத்தே, நாங்க காசு கொடுக்கலன்னா எங்களுக்கு வைத்தியம் பலிக்காதுல்ல. வா உள்ள வந்து உட்காரு. இருக்கட்டும், காசு இருந்தாங்க. இப்ப பழிக்குமா? உள்ளதே வரலன்ட்ட வாசப்படியிலையாவது உட்காரு. வெங்காய தண்ணி கொண்டு வரேன். கொய்யாவுக்கு எப்படி இருக்கு? பால் மிளகு குறிஞ்சித்தேனே, ஆளை எழுப்பி உட்கார வச்சிருக்கணுமே. இருக்காரு இருக்காரு. இந்த குடி. எப்படி இருக்கு? நானும் எம்புட்டோ வெங்காய தண்ணி போட்டு குடிச்சிருக்கேன், இம்புட்டு வக்கனே வரலையே. சேர்மானம் சரியா இருந்தா எல்லாம் தித்திப்பாதான் இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே சேர்மானத்துல தான் இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைகளை காணோம். பொண்டாட்டி வரணும், பிறகு பிள்ளைய வருவாங்க. பெத்தது பிறந்தது இருந்திருந்தா இந்நேரம் வத்தலோ தொத்தலோ ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க. அவங்கதான் மே வெள்ளம் வந்தது தெரியாம ஆத்தோட போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப ஒத்த கொலைனா தெரியுறேன். வரேன். லோகு, ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? நான் வாசிலே வந்திருக்கேன், இன்னும் 3/4 வாசி இருக்கு. அப்ப பெண்டு கழண்டு போயிரும் போல இருக்க. அதுக்கிட்ட ஒரு சுக்குமலியை குடிச்சிட்டு போவோம். 2 சுக்குமலி போடு தாய். உட்காருங்கப்பா, போட்டுத்தாரு. அங்க வந்து நான் எதுவும் பேச மாட்டேன், நீ தான் பேசி ஃபேக்டரிக்கு ஆளுகளை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தானே நான் வரேன். இந்தாப்பா. இந்தாங்க. ஆமா, மலையில போய் நம்ம யாரை பார்க்கணும்? வேலையிட்ட சொன்னா ஆளெல்லாம் கூட்டு வந்துடுவேன் சார். அந்த வாரே அமருங்க, நான் சொன்ன வேலை. ஏயா வேலை, ஒரு எட்டு இப்படி வாயா. ஐயா, உன்னே பக்கத்தே வரேன். சுக்குமலி சாப்பிட்றியா? டீ காபி தண்ணியெல்லாம் சாப்பிட்றது இல்லை, வெங்காய தண்ணி தான் சாப்பிட்றது. நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிங்க. மெட்டில் புதுசாக கம்பெனி வருது, கட்டட வேலைக்கு ஆள் வேணும், அதுக்கு தான் வந்திருக்காரு. கம்பெனியா? மலையில் கட்டட வேலை நடக்குது. செங்க சமக்க சிமிட்டி சமக்க குறிச்சாலா பார்த்து தூக்குறான். உங்குடியிலிருந்து ஆம்பளை பொம்பளை பூரா கூட்டிக்கு வா. நீயும் வா, வேலை செய்ய வேணாம். ஆள் கணக்காக்கி சம்பளம் வாங்கி தரேன். 5க்கும் 10க்கும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவேன்? காசுக்காக எந்த வேலைனாலும் செய்ய முடியுமா? மண்ணத்தண்டு வளர்ந்த காட்டில் இருக்கிற வேலை செய்யவே நேரம் இல்லை. இதில் இன்னொருத்தர் முதுகு எப்படி சரிய? மேலு களவாணித்தனம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான், நமக்கு தோதுபடாது. குடிக்கு போகணும். வரேங்க, வரேன். வாய் கொழுப்ப பத்தியா? இவங்களையெல்லாம் மலையிலேருந்து அடித்து விரட்டி கீழே இறக்கணும். சரிக்கா.
வாங்க. வெங்காய தண்ணி. வெங்காய தண்ணி இல்ல, வெங்காய தண்ணி. ஏதோ ஒரு தேங்காய் தண்ணி விட்டு தள்ளு. என்ன தப்புனாப்ல? இங்க ஒரு பிள்ளைக்கு கண்ணில் கோளாறாம் சொன்னாங்க, அதே குஞ்சிராடு கொண்டு போறேன். குஞ்சிராடு தின்னா நல்லா கண்ணு தெரியுமா? நல்லா தெரியுமே. அது சரி. இங்க இம்மா பெரிய பொம்பளை நீக்கே தெரியாம போற. உனக்கு என்ன குஞ்சிராடு திங்க கொடுக்கறதா? இங்க செவ்வாழை வருமா? மொண்ட வாழையே வரும். கொய்யா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. உன்னை பார்த்தா தான் பேசணும்னாரு. பார்த்தா பேசுறேன். பார்த்தா பேசாத, கேளியா? என்னத்த? என்னத்த? என்ன கெட்டிக்கிறியா? யோ, உன்னை ஈரமு கிடைக்காம பாத்துக்கிறேன். பாத்துக்கிறதுனா பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. பாத்துக்கிறதுனா பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. ராவெல்லாம் முழிச்சு ஒரு முடிவோட வந்திருக்க போல. நேத்து நீ மலை போல பாத்துக்கிறேன்னு சொன்னது மனசுக்குள்ள பாறையா விழுந்து போய் கிடக்கு. உன்னை கட்டிக்கிற, இது போதும். இங்க வா, இப்படி வந்து வாழை மட்டை இப்படி. இந்தா உத்தரவு கொடு சாமி. பாத்தியா, சாமியே சரி சொல்லிருச்சு. உனக்கு மேல மாடு ஒண்ணு குறிஞ்சு குடியில மேய்த போய். என்ன வந்துட்டீங்க? மேக்காட்டு வேலையா? இல்ல கீகாட்டு கவாத் தான். இப்படி பொதுநீக்கும் பீடி குடிச்சா எப்படி இழப்பு போகும்? இதை தலையை சுத்தி எரிஞ்சாதான் என்ன, வேலையிற காடு நிக்க போகுதாக்கும். யார் அந்த பையா? அன்னைக்கு தேன் எடுத்துட்டு வந்தாப்புல அவருதான். அந்த பையலாம் தேன் எடுக்கிற பையன். குடும்ப நிலவாங்க நல்லா தெரியும். எத்தனையோ கொடுக்குகளை பார்த்தவன், எம்புட்டோ ரோதனைகளை தாங்கினவன். நாளைக்கு அவனை பொண்ணு பார்க்க வர சொல்லு. சரிப்பா. மருந்து கேட்டா சாணி கொம்பில் ஏறி உட்காந்துக்குமா. அந்த கணக்கு தான் இவங்க. நாம் உள்ளங்கையில் தேனை கொடுத்து நக்கறான்றோம், இவனுங்க புறங்கையை தான் நக்குவேன்றானுங்க. என்ன சார், முட்டி வலி ஆரம்பிச்சிருச்சா? குழம்பு ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாப்பா, இப்படிலாம் நடந்தா 2 முட்டியில் இருக்கிற கிரீஸும் காலி ஆகிடும். இந்த மலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிரீஸே காலி ஆகலை, அது எப்படி சார்? தண்ணி கூட ருசியாக இருக்கணும்னு மினரல்ஸை எடுத்துகிட்டு குடிக்கிறீங்க. மூலிகையிலேருந்து வர்ற தண்ணி சுத்தமான காற்றுன்னு வாழ்கிறவங்களுக்கு முட்டிலேருந்து கிறிஸ்து எப்படி காலியாகும்? இவனுக்கு 75 வயசு இருக்கும் போல, ஏரோப்ளைன் போல போகிறான். நாமெல்லாம் 50 வயசில் அரசாங்க சிப்போட ரோடு கிடக்கும். இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா? இந்த இன்னும் ஒரு சுற்று இருக்குது சார். வா ஐயா, உன் பேர் என்னப்பா? வேலுங்க. குடியில் இருக்க மொத்த பேரையும் மேலே வர சொல்லுப்பா. ஐயா, தகுப்பா இருக்கும், தண்ணி குடிங்க. வேணாம்ப்பா, இந்த இருப்பா தண்ணி. அப்பா, மலை ஏறி வரப்போ போகாத உசுறு இந்த ஊர் தண்ணியை குடிச்சு போயிட போகுது. அதே வேணான்னு சொன்னேன் சார். பார்த்து ஒத்தாள் விடாமல் கூப்பிடுப்பா. எல்லாத்துக்கும் ஒரு தாக்கல் சொல்லணும். ஊரில் மொத்தமே விட்டு போயிருதானா? இன்னும் இருந்தால் வர சொல்லியா? யாரும் வெட்டியாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலை வெட்டின்னு போயிடுவாங்க. நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கயா. எப்பா, சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்ப்பா, நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்காக தான் அரசாங்கமும் அதிகாரிகளும் எப்படியாவது மேலே கொண்டு போகிறதுக்கு பாடுபடுறோம். இப்போவே மேலதான் இருக்கோம், இதுக்கு மேலே எங்களை எங்கே மேலே கொண்டு போக போகிறீங்க? பெரியவங்க பேசுகிறப்ப குறுக்க மறுக்க பேசாதீங்க.
ஏமா சொல்ற கேளுமா, பொம்பளை நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்குத்தே அரசாங்கம் தங்கி படிக்க உண்டூரோட பள்ளியில வச்சு கொடுத்துருக்கு. இன்னும் இப்படி நிறைய திட்டம் இருக்கு. பணத்தை சேர்த்து என்ன செய்யறது? இப்படித்தான் கையில 4 நோட்டு இருந்துச்சு, திருப்புன்னு செல்லான்ட்டீங்க. இங்க பாரு, அதுக்கு முடிச்சு போடாத. அது இப்ப ஜீப் போடுற பாதையை அடிச்சுட்டு சுத்தி போக சொல்றீங்க. உங்க போக்கே சரியில்லையே சார். தீ பிடிச்சி 18 பேர் செத்ததுனால முன்னெச்சரிக்கை அரசாங்கம் செக் போஸ்ட் அடைச்சிருக்கு. தீ பிடிச்சப்ப முதல்ல ஓடி போய் நின்னது நாங்க தான். தீ எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருச்சு. அதுக்காக மரத்துல விழுந்து ஒருத்தன் செத்தியான்னு அம்முட்டு மரத்தையும் வெட்டணும்னு அருவாலை தூக்கிட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே, இது நியாயமா? பா, நாங்கள் காடு மலைலாம் ஏறி உங்களுக்கு நல்லது செய்ய வந்தா எங்ககிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? இங்கே குடிதலைவெல்லாம் கிடையாதா? அது நான் தாங்க வேலு செத்த பொறுப்பா. அந்த அடப்படுத்து விடத்தை வந்திருக்காங்க. ஐயா நீங்க சொல்லுங்க. அடப்பு எடுக்க தான் வந்திருக்கோமா? இந்த காட்டு பழப்பு போதும்பா. அங்கே தரக்காட்டில் வந்து வாழ்ந்து பாருங்க. அங்கே வீடு தயாராக இருக்கு. விருப்பமான தொழில் செய்ய பேங்க் லோனு ரெடியாக இருக்கு. இலவச அரிசி, இலவச வேட்டி சேலை, பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாத்துலேயும் உங்களுக்கு முதல் உரிமை. எப்பா, மண்ணோட மண்ணா மிருகங்களோட மிருகங்களா வாழ்ந்தது போதும். வர்ற வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஐயா, இது மண்ணு தானியா? இந்த மண்ணை திண்டு பார்த்தீங்களா? இந்த மண்ணு கையால் வர்ற காயத்துக்கு மருந்து தெரியுமா? பெத்தவங்கிட்ட பால் குடிச்சோமா இல்லையா? சின்ன சிறுசுகள்ல இந்த மண்ணை திங்காத ஆளுகளே எங்க இல்லையா? பிறந்த மலையை விட்டு கீழே போய் எங்களை அநாயகத்திலே சொல்றீங்களா? இது ரொம்ப தப்புங்கய்யா. யோ, என்னத்த தப்பா சொல்லிட்டாரு? மலை மிருகங்களுக்கு, தரக்காடு மனுஷங்களுக்கு. சொன்னது சரிதானே? ஆமா, நாங்க மிருகந்தேன். மிருகம் கீழே இறங்கி வந்தா மேல விரட்டி விடுறீங்க. இப்ப ஏன் இந்த மிருகங்களை கீழே வர சொல்றீங்க? எங்களுக்கு இங்க ஒரு குறையும் இல்ல. மரத்தை சாமியா கும்புறவங்க நாங்க, மரத்தை வெட்டுறது இல்ல. ஆனா நீங்க வண்டி வண்டியா மரத்தை வெட்டிட்டு போறத பாத்துக்கிட்டே இருக்கும். மரத்துக்கு அடியில குடிசை போட்டு வாழ்ற எங்க கிட்ட மலையில கட்டட வேலை நடக்குதுன்னு ஆள் கேட்டு வந்தது உங்களுக்கு தான். ஐயா, நாங்க மிருகந்தேன். எங்களை கீழே கூட்டு போய் கூண்டுல அடைக்க பார்க்காதீங்க. நாங்க இங்கேயே கிடந்துட்டு போறோம், விட்டுருங்க. வேலு சொல்றதுல எந்த குத்தமும் இல்லைங்கய்யா. மழையை தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வேற எந்ததுமே தெரியாது. வேலு தப்பா பேசியிருந்தா கும்பிட்டுக்கிறேன். இங்க இருக்கிற தண்ணி, மரம், செடி, கொடி, காத்து அமுட்டு மறந்துங்க. அது எங்களுக்கு எது வராம காத்துக்கிறது. இப்ப நீங்க எங்க சாமி மரத்தை கும்பிட்டு போங்க. எய்தாப்புல எந்த மிருகம் வந்தாலும் தட்டுப்படாது. ரொம்ப வீரப்பா பேசுற தம்பி, இது நல்லதுக்கு இல்ல, தெரிஞ்சுக்க. பேசட்டும் சார், நல்லா பேசட்டேன். அரசாங்கம் கிட்ட வராம போயிடுவாங்க. அன்னைக்கு நம்ம பேசுற விதமா பேசிக்கிடுவோம். சார் கிளம்பலாம். இருந்தா கொல்ல பேச்சு பேசுவாங்க. இவனுங்க ஒத்து வர மாட்டானுங்க. போகும்போது அந்த அடப்பை எடுத்து விட்டுருங்க. மேல இடத்துல பேசுறேன். அப்ப நீங்க நக்கலு கும்பிடுறீங்க. வாப்பா வாப்பா வாங்க. கும்பிடுறேன். உட்காரப்பா. சரி வைங்க, திண்ணியில் உட்காருங்கப்பா. வாங்க எல்லாம் உட்காருங்க. எப்போ மாப்பிள்ளை இருப்பா எங்கப்பா? வாப்பா வாப்பா வாப்பா. சரியாப்பா, உட்காருங்க. செத்தா பூங்குடியே, வாத்தா வாத்தா வாத்தா. கண்ணப்பா, உன் மகளை அந்த பயில கொடுக்குற சம்மதமா? என் பிள்ளைக்கு சம்மதம்னா சரிதான். ஏய், இந்த கோண புளியாங்காயில எங்களுக்கு தெரியும். உன் முடிவை சொல்லு. சம்மதமுங்க. சரி ஏதா பூங்குடிய, நீ என்னத்த சொல்ற? எனக்கு ஒப்பிக்கிடுச்சு. அப்ப சரிப்பா. என்ன வேலை குழப்ப தலைப்புக்குள்ள என்ன செய்யற? தேன் எடுப்பேன். தேன் இல்லாத காலத்துல கிடைச்ச வேலைக்கு போவேன். கையகால நிலம் இருக்கு, வீடு இருக்குங்க. பெத்தது பிறந்ததுங்க எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிட்டுங்க. வெந்தயத்தின்ட்டு விதி வந்தா போற வேலைகளுக்கு நீ என்ன செய்வ பாவம்? குண்டி கட்ட, ஒத்தையான கொம்பேன், உன்னி அடக்கிறதுக்கு பூங்குடின்ற கும்மிக்குதே லாய்க்கு. தம்பி, இந்த குடி பழக்கம், இந்த மூடி நசுக்கிறது ஏதாவது இருக்கா? குடிக்கிறது இல்லைங்க. தேன் எடுக்கிறதுனால இந்த பீடி பழக்கம் விடாம தொத்திக்கிடுச்சு. அப்புறம் என்னப்பா, நான் கேட்கறத கேட்டேன். வேற எதுவும் கேட்கறதா இருந்தா இப்பயே கேட்டுங்க. அப்புறம் 1-3 ஆனது பிறகு அப்புறம் தந்தா தச்சு காணக்கூடாது. என்ன எங்களுக்கு சம்மதம் தான், நல்ல பையன். நீங்க ஊர் முறையே ஆரம்பிங்க. வாழை என்ன சொல்லுன்னு கேட்டுருவான். மலையாத்தா, மரத்தாயி, வாப்பா வேலு, பூங்குடி வாத்தா. மேக்க மலையை பார்த்து கும்பிட்டு மட்டையை கிளிங்க. சம்மதம் கொடுக்கலப்பா. மீறி செஞ்சா 2 பேத்துல ஒருத்தர காவை வாங்கிறேன். அதனால இந்த சம்மந்தம் வேணாம்ப்பா. நீ இருக்கும்போ பூங்குடிய, நீ இருக்கும்போ. ஐயா, நாங்க சேர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏய்,
என்ன வேலு கொஞ்சம் பொறுப்பா. அவங்க ஊர் மாதிரியே சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல இப்படி கோக்குமாக்கு நடத்திருந்தா பொண்ணை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. 2 பேரும் கழுத்து வரைக்கும் ஆசையை வச்சுக்கிட்டு எந்த காட்டுலயா போய் மேயுறது? சேர்த்து வைங்க சாமி, அந்த சாமிக்கே பிடிச்ச மாதிரி வாழ்ந்து காமிக்கிறோம். உத்தரவு முறிச்சு வாழ்ந்தவங்க கதையெல்லாம் தெரியுமா? பிள்ளை குட்டி சொத்து சோதெல்லாம் தண்ணி சுட்டிட்டு போக கட்டாத்துல நிக்கதியா நிக்கிறாப்பா. வாழை மருந்தா சாகுறதுக்குள்ள இந்த மண்ணுல 2-3 விட்டுட்டு போகுது. ஏன் வாழை தழுக்கணுங்கிறது தான். உன் குடும்பம் தழுக்கணும்ல. தெருவே பாய்ச்சாலும் தெய்வத்தை பாயக்கூடாதப்பா. உனக்குண்டு ஒருத்தி பிறக்காம இருப்பா, இந்நேரம் பிறந்திருப்பா. போய் தேடி பாரு. போ போ, அப்படித்தான். யார் யாது? ஏய், யார் பாது? கேக்குறீல? இனிமே நான் யாரு கூடயும் வாழை மட்டை கிழிக்க மாட்டேன். மலையிலிருந்து தவி என்னையே என்ன நாரா கிழிச்சுக்கிருவேன். சொல்லு, உன் கையில தான் என் முடிவு. பேய் விட அசந்து உறங்குற நடுக்குச்சாமத்தில் வந்திருக்கிற நெஞ்சில திடுக்குண்டாம இப்படியே விடியாம இருட்டா இருக்குன்னு நினைச்சியா? செத்த இடத்துல கோழி கூப்பிடும். விடியும் சந்து சிரிக்க பொதுவார். இந்த ஊரு மெல்றதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீ சொல்லு. உள்ள போ. இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு எந்த நல்லதும் செய்யலை. இப்போ இவ என்னை நம்பி வந்துட்டா. நான் உன்னையத்தையும் நம்பியிருக்கேன். வழி விட்டு கொடு. இது நான் வரைக்கும் உன் பேச்சை மீறிந்தா சொல்லு. இங்கனே நாக்கறுத்து உனக்கு படைக்கிறேன். எங்களுக்கு உத்தரவு கொடு சாமி. என் குடும்பம் தழுக்கட்டும். என் பிள்ளைக்கு உன் சன்னதியில் வந்து முடிய இருக்கிறேன். உச்சி மலையிலிருந்து பாறை வந்து உருண்டு விழுந்தாப்புல மனசுக்குள்ள கதைண்டு. எங்க அப்பனை உதறி தள்ளிட்டு நானே தெம்பா இருக்கேன். நீ ஏன் மறுகிற? அதான் என் மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டே இருக்கு. சொந்தம் போனா என்ன, சாமி விலகுனா என்ன? உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலை காயத்துக்கு மருந்து போடத்தேன் நான் இருக்கேன். நினைச்சது நடக்கதே, இது நல்ல நேரம். கையை பிடிச்சு நடக்கிற திசையெங்கோ கமகமன மணக்கது மண் வாசம். உனக்கு நான் வாழும் போது இருவுடன் இணைஞ்சது ஒரு உசிரையே
நினைச்சது நடக்குதே இது நல்ல நேரமோ எவ்வளவு தண்ணி குடிக்காத நல்லா இல்ல தெளிவில்லை சம கழிக்கிறது உறவாக வாழவே வரங்கேட்டோ சாமிய கொடுக்காத சாமிய குறை சொல்ல தோணல வாழமட்ட சடங்குமே வாழ வச்சு பார்க்கல மனசோட அள்ளி வந்த மலத்தேனோ ஒன்ன கண்ட காலந்தோறும் நீயும் நானும் கட்டுக்குள்ள மலை போல நினைச்சிருப்போம் உசிரையே உலக்குதே நீ எந்தன் சாமியோ நினைச்சது நடக்குதே இது நல்ல நேரமோ என் தாய் தந்தைய உனக்குள்ள பாக்குறேன் உன் கூட வாழத்தான் கதையா என்ன கதை சொல்லட்டுமா குடிசையோ ஊர்ல ராஜகுமாரி இருந்துச்சு ராஜகுமாரி நிலாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. வாசனை நெஞ்செல்லாம் யோசனை காத்த போல கால தாண்டி உலகத்தை வலம் வரும் தேன் எடுக்க போறோம் அங்க மலை உச்சியில ஆமா 2 பேரும் போறோம். தங்கம் சோறு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க. வேலண்ணே உன்னை இன்னும் மடியில தூக்கி வச்சு இறக்கி விடலையாக்கும் வெரசாவாடி கொள்ள தூரம் போகணும். இந்த வரேன்க்கா. வெங்காய தண்ணி சுதானமா போயிட்டு வா. சரி நடிச்சாமா நீ பார்த்து போயிட்டு வா. எங்க அண்ணன் உன்னை வெள்ளை இறக்கி விட்டாராக்கும். உங்க அண்ணன் அப்படியே அலாக்க தூக்கி உட்கார வச்சுட்டாலும் தூக்கி உட்கார வைக்காம ரெண்டு புள்ள நடங்கடி. இப்ப நாம அங்க போய் தேன் எடுக்க போறோம். அங்க கதையா சொல்றேன். ஒரு ஊர்ல குண்டோதரை மண்டோதரைன்னு 2 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேத்துக்கும் தின்னு தீக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது. இவங்க இப்படி தின்னுக்கிட்டே தெரிஞ்சதுல ஊருக்குள்ள தலைமுறை பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுக்கு காரணம் இந்த 2 பேரு தாண்டு கண்டுபிடிச்சிச்சான் ஊரு சனம். அவங்க 2 பேரையும் பிடிச்சி பஞ்சத்தை போக்க வழி சொல்லுங்கடாண்டு பஞ்சாயத்துல நிறுத்தினாங்க. குண்டோதரனும் மண்டோதரனும் வர அம்மாசிக்குள்ள பஞ்சத்தை போக்கி காமிக்கிறோம்னு பஞ்சாயத்துல முறி வச்சு கிளம்புனாங்க. வீராப்பா பேசினவங்க நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. நடந்ததுல நாக்கு காஞ்சு வயிறு காஞ்சு நட்டனர் காட்டுல கிறங்கி விழுந்தாங்க. எய்த்தாப்புல வந்த ஒரு தேவதை அவங்க கையில ஒரு தங்க பெட்டியை கொடுத்துச்சு. ஊர்ல போய் தான் பெட்டியை திறக்கணும்னு சொன்ன தேவதை பேச்சை மறந்து இடக்காட்டிலே 2 பேரும் பெட்டியை திறந்துட்டாங்க. அந்த தங்க பெட்டிக்குள்ள இருந்ததுதான் இந்த பஞ்சந்தாங்கிய மலை. இதுலதான் காத்து அருவி குன்று காடு மிருகம் நீனா எல்லாம். இந்த தெரியுது பாரு செங்குத்து பாரு, அங்கதான் தேன் எடுக்க போறேன். நீ இங்கனே உட்காரு, அப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னத்தா என் மகளை பேச வைன்னு சொல்லி அந்த தேவதை கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த தேவதை இந்த குரல் தேனா இனிக்குதுன்னு சொல்லி அது தான் மட்டும்தான் கேட்கணும், வேற யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதுவே வச்சுக்கிடுச்சு. அது உன் குரலை தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கியா?
நிஜமாத்தான் ஆத்தா. அப்பா தேன் எடுத்துட்டு வரேன், நீ இங்கனே உட்காரு. என்னடி உன் புருஷன் நேற்று சோளம் வாங்கிட்டு வந்தியான் போல. அவன் சோளத்தை வாங்கிட்டு வந்துட்டாலும் என்னடி ஆச்சு? பூவே பூவே என்னடி ஆச்சு? இத பாருடி. தண்ணி தண்ணி குடி. உங்களுடைய கண்ணை திறந்து பாரு. உனக்கு ஒண்ணு ஆகாது மாலை. கண்ணை மூச்சு பாருப்பா. நான் எந்திரிட்டேன். எந்திரி. வாரப்ப சாப்பிட்டியாப்பா? என்னடி செய்யுது? வகுத்துக்கிட்ட வலிக்குதா? வயிற்று வலிக்குது. சரி நீ வீட்டுக்கு போ, சம்பளத்தை நான் வாங்கி வந்துடுறேன். ஏக்கா குண்டா இருக்காளா? அப்படித்தான் நீ நினைச்சேன். வெறுவா இருக்கா? அவளுக்கு என்ன வயசா போச்சு? ஒரு சனத்தை பண்ணிருப்பா. ஒரு நாள் திருநாளா இன்னைக்கு இப்படி விழுந்துட்டாளே. வேலு வேலைக்கு போன இடத்துல பொண்டாட்டி கிறக்க மேய்க்க போட்டுச்சாப்பா. என்ன சொல்ற? ஆமா பெருசாப்பா. என்னாச்சு? விழுந்துட்டியாம்ல? எதுக்கு வலிக்குது? தெரியல. போறப்ப நல்லா தானே போன? கிருகிருன்னு வருதா? வலிக்குதா? சரி, வெங்காய தண்ணி போட்டு தரேன், சரியாயிரும். பரவாயில்ல. சாப்பிட்டியா? எந்திரி, குடி. கிளம்பு, ஒரு 8 வைத்தியரை பாட்டு வந்துடும். இந்தா பாப்பாவுக்கு துணியை மாற்றி விடு. பாப்பா வேலு கும்புறீங்க? என்ன குடும்பத்தோட? என் பொஞ்சாதிக்கு உடம்புக்கு முடியலையா? உங்கடிக்கா? என்ன செய்யுது? வகுறு வலிக்குதுன்றது. வகுத்து வலியா? வா என்னன்னு பாத்துருவோம். வா, சரியா. உட்காரு, கையை காட்டு. சேத்த வெளியே வருமா? வேலுக்கிட்ட மருந்து கொடுத்து விட்றேன். வேலு ஐயா, நாடி திருப்பி என்னமோ தண்டமான போடுது. ஒரு 8 டவுன் ஆஸ்பத்திரி போய் பார்த்துரு. ஐயா, ஒன்றும் ஆயிராதுல. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சீக்கு ஊர் என்னன்னு சிக்க மாட்டுக்கு. நீ நான் சொன்ன மாதிரி போய் பார்த்துட்டு வந்துரு. சரிங்க. சரி இருக்கட்டும், போயிட்டு வா. பல்ல கடிச்சு போறதுக்கு இல்லைன்னா ஆஸ்பத்திரி போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கு.
படுத்துக்க. இருங்கடா வரைஞ்ச விட்டு போயிட்டேனடா. என்ன நாளை பேச்ச போயிடலாம் வாரசா வார்த்தை. பார்த்து வருமா திரும்ப ஏறிடுமா போகலாம் போகலாம். கும்புரசாமி. வாப்பா வேலு, உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, என் பொஞ்சாதிக்கு தான். ஏன் என்னாச்சு? வாத்தா இங்கே உட்காரு. என்னது என்ன? ஒன்றும் சாப்பிடல. நல்லா மூச்சு இழுத்து விடு. இன்னும் இருக்க? திரும்பு. நல்லா மூச்சு இழுத்து விடியா. அங்கே படுத்தா. கையெடு. இங்கே வலிக்குதா? வந்து உட்காரு. வேலு, சாதாரண ஒத்தோலியா தெரியலப்பா. என்னையா சொல்றீங்க? பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. அங்கே என் ஃப்ரெண்டு தான் சீஃப் டாக்டராக இருக்கேன். அவன்கிட்ட போய் இந்த சீட்டை கொடு, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. கும்புறீங்க. டாக்டர் ஐயா அமிச்சாங்க. பிபி செக் பண்ணுமா? ஓகே சார். டாக்டர் தெரிஞ்சவராப்பா? ஆமாங்க. கொடுமா. நீ எந்த ஊருப்பா? குறிஞ்சி குடிங்க. அந்த மலை மேலே இருக்கிற கிராமமா? அதாங்கய்யா. அங்கே மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் வருவாங்களே. எப்பயாச்சும் வருவாங்கய்யா. அப்படியா? நார்மலாக இருக்கு டாக்டர். இப்படி வாமா. திரும்ப. விட்டு விட்டு வலிக்குதா இல்லை தொடர்ந்து வலிக்குதாம்மா? நிற்காமதான் வலிக்குது. 3 வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடுதா? சரியாக சாப்பிடாதுங்க, அது ஒன்று தான் இதுகிட்ட குறை. பெட்டில் போய் படுக்க வைமா. வாமா. வலிக்குதா? இல்லை. வலிக்குது. உட்காரு. போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வா பார்ப்போம். என் பொஞ்சாதிக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வயிற்றுல ஒரு சின்ன புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ ஸ்கேன் எடுத்துட்டு வா பார்ப்போம். கேனா? ஆமாங்க. எந்த ஊர்? குறிஞ்சிக்குடி. குறிஞ்சிக்குடியா? கேனெல்லாம் இப்போ எடுக்க முடியாது, மிஷின் ரிப்பேராக இருக்குது. 2-3 நாள் ஆகும் மிஷின் சரி பண்ணுறதுக்கு. ஒன்று பண்ணு, ரைட் சைடில் போனால் பின் கேட்டு வரேன், அதில் ரைட் எடுத்தால் மூர்த்தி ஸ்கேன் இன்னொரு ஸ்கேன் சென்டர் வரேன். எந்த சென்டரு? மூர்த்தி சன். அங்கே போய் கணபதி சொன்னார்னு சொல்லி எடுத்துக்கப்போ. கிளம்பு. சரிங்க சாமி. 7,000 ஆகும்ப்பா. டாக்டர் கான்ட்ராஸ்ட் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்னங்கய்யா? 7,000. அம்மட்டு துட்டு என்கிட்ட இல்லைங்க. இல்லையா? அப்போ நானும் ஸ்கேன் பார்க்க முடியாது. வகுத்த வலி வந்து உருளுதுங்க. டாக்டர் தான் ஓசியாக படம் எடுப்பாங்கன்னு சொன்னார். எடுங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமாக போயிடும். முன்னாடிக்கு ஓசியில் ஸ்கேன் பார்த்தா என் வயிற்றை யார் வாங்குறது? கிளம்புப்பா. ஆமாம், உன்னை ஸ்கேன் பண்ண யார் அனுப்புனது? அவங்க தான். அவங்க பேர் கூட கணபதிங்க. அந்த வெங்காயத்துக்கிட்டே கொடுத்து ஓசியில் ஸ்கேன் எடுத்துக்க. கிளம்புப்பா போ. டோக்கன் நம்பர் 7 வாமா. காசு எப்படி வச்சிருக்க? காசு இல்லைங்க. மிஷின் ரிப்பேரு, நாளைக்கு காசோட வா. கிளம்பு கிளம்பு.
உங்களுக்கு வாங்குற அங்கே காசுலாம் போனால் வட்டிட்டு துட்டு கேட்குறாங்கய்யா. உங்கள்கிட்ட துட்டு இல்லைங்கய்யா. டாக்டர் தான் இங்கே எடுக்க சொன்னார். நீங்கள் மிஷின் ரிப்பேர்ன்றீங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வரங்கய்யா. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கய்யா. காசு எம்பிட்டு வச்சிருக்க? காசு இல்லாமல் ஒரு வேலையாகாது. காசு எங்கே வச்சிருக்கேன் பாரு. கொண்டா கொண்டாடி கணக்கு பார்த்துக்கிட்டு ரிசிப்டை கொடுப்பா. மா அங்கே போய் உட்காரு. நீ குழந்தைய கூட்டி வெளியில் போ, ஸ்கேன் எடுத்துகிட்டு வரோம். ம் உட்காந்துக்க. பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஐயா கும்புறீங்க. வாவேலு என்ன இந்த பக்கம்? என் பொண்டாட்டி வகுத்த வலி வந்து மயக்கம் போட்டுட்டா. கையும் ஓடலை காலும் ஓடலை. அதே இங்கே கூட்டு வந்தேன். மலையிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு பாதை போட்டிருக்கிய, இது நல்லதுக்கா? அம்மந்தண்டி மலையில் இல்லாத மருந்து அந்த சிமெண்ட் கட்டடத்துக்குள்ள இருக்கு. இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா. இங்கெல்லாம் வந்தா கையால் விளங்காது, இல்லைன்னா வாய் ஒரு பக்கம் கோணிக்கிறோம். நான் கொடுக்குற ஒரு மண்டல மருந்துல வகுத்துக்குள்ள என்ன இருந்தாலும் செருக்கடிச்சிட்டு வெளியே வர வைக்கிறேன் பாரு. வகுத்துக்குள்ள ஏதோ கோட்டம் இருக்குன்னு சொல்றாரு டாக்டர். உனக்கு ஆஸ்பத்திரி பகமான கண்ணை மறைக்குது. பின்னாடி அருவ கொட்டை இருக்கு. எதுக்கு? வர்றவங்களை பணமாக்கி கொடுக்கறதுக்கு தான். நீ பூங்குடியை கூட்டு வாப்பா. உசுறு குளமானம் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுக்குறேன். ஆ ஓ almost dead. எங்கப்பா போன நீ? அறிவு இருக்கா? அந்த பிள்ளையை கூப்பிட்டு நீ எங்க தான் போன? உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி சேர்த்து அடுத்த நாள் நீ புது மாப்பிள்ள தானே? அப்படி சொல்லிடாதீங்க. நம்பி வந்த கட்ட இல்லைன்னா நான் வெத்துறாரியா? நீ பார்த்த வேலைக்கு வேற என்னதான் சொல்ல? மழை வைத்திரு வாடா மருந்து இருக்குன்னு சொன்னாரியா. கூட்டிட்டு போயிட்டியா? போய் உன் பொண்டாட்டி குழி தோண்டி புதைக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்த? தப்புதாயா. உங்க சோட்டை கழட்டி அடிங்க. மெடிசன் எடுத்துக்கிறேன்.
பொண்டாட்டி பேர் என்ன? பூங்குடி. வயசு? 26. இந்த சிட்டைய நேரா போய் இடது கை பக்கம் திரும்பினா ஒருத்தன் இருப்பேன், அவங்ககிட்ட கூட அட்மிஷன் போடுவேன். ஐயா என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லை, எந்திரிச்சிரும்ல. ஒன்றும் இல்லைப்பா, பதட்டமில்லாம போ. ஏன் கொஞ்சம் சீக்கிரமா அட்மிஷன் போட்டு விடுறது? சிஸ்டர் வாங்க. பட்டா நம்பர் போட்டு போங்க. கேனங்க இருக்கு மாதிரி தெரியல. காலையில இந்த உட்கார்ந்து கால்ல சூ உடிச்சு போச்சு. ஆளு மீசை நான் கத்துறது என்ன உங்களுக்கு நான் ரோராட் பண்ற மாதிரி இருக்கா? எங்களுக்கு நான் 2 உசுரா இருக்கு. இந்த 2 உசுறு 3 உசுறு சட்டம் பேச கூடாது. ஏய் நானும் உன்னை காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பல்லு இழிக்கிறவளுக்கும் பணம் கொடுக்கறவளுக்கும் பெட் கொடுக்கறதா? எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இந்த காதுகளே கத்துறவளே ஏங்கிட்ட வேணாம். யாருக்கு பெட் கிடையாது, கிளம்புங்க. இரு உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாக்குறேன். ஏய் ஒப்ப விட்டு ஆஸ்பத்திரி அது. உனக்கு கடப்பா வேணாம். டாக்டர் அனுப்புனாரு, வழியில நிக்க முடியலன்றது. கொஞ்சம் தயவு காமிக்க சாமி. டாக்டர் சொன்னா எனக்கு என்னப்பா? அவரே கூட்டு வந்து உன்னை பெட்டு போட சொல்லி 2 பக்கம் ரெக்கை வச்சு வீசி விட சொல்லு. வந்துட்டாங்க பாப்பா. ஹலோ ஐயா இரு, டாக்டர் பாட்டு வந்து. ஐயா என்ன அட்மிஷன் போட்டியா? இல்லைங்கய்யா, முடியாதுன்ட்டாங்க. 5க்கும் 10க்கும் கூழ கும்பிட்டு போடுவாங்க. சிட்டையை காமிச்சியா? இந்த சிட்டையை அவங்க சேர்ந்த கூட இல்லைங்க. ஏமா சார், அவனுக்கு நான் சொன்னேன்னு உரைக்கிற மாதிரி சொல்லி இவன் முன்னாடிக்கு அட்மிஷன் போட சொல்லு. சரிங்க சார். போப்பா. சரிங்க, போடுவேன். வா. யோ டாக்டர் ரெக்கமெண்டியா அட்மிஷன் போட்டு விடு. இந்த டாக்டர் ஒருத்தன் காசு கொடுக்காமலாம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு. ஏப்பா டாக்டரோட ரெக்கமெண்ட்னு சொல்றது இல்லையா? ப்ரூஃப் கொடு. அப்படின்னா நீதாங்கிறது என்ன அத்தாச்சு? எங்களுக்கு அந்த சாமி மறந்தே சாட்சி. அதை கேட்கலப்பா. ஆதார் கார்டு இருக்கா? இருக்குங்க. எங்களுக்கு அந்த கார்டு தான் ஆதார். ஸோ என்னடா உன்னோட பெரிய இளவா போச்சு. ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இப்படி ஏதாவது இருக்கா? அது இல்லைங்க. உன் பட்டாடி பராவது தெரியுமா? தெரியும். பூங்குடி. வயசு 26. அட்மிஷன் போடுறேன். பெட்டு இல்லை, பாய்தான் இருக்கு. பிரித்து படுக்க போடு. சாமி மற்ற விட்டு எங்களை பிரித்து பார்க்காதீங்க. இருந்தா வருத்தா கடிக்க போறேன். ஒரு அரசியல்வாதி வந்து நெஞ்சு வலின்னு படுத்திருக்கேன். அவன் கூட 4 அலக்கை வர வந்து படுத்திருக்காங்க. ஆஸ்பத்திரியவே அவங்க கட்சி ஆபீஸ் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துனா பிரைவேட் ஆஸ்பத்திரி போயிடுறாங்க. அதே பதவிக்கு ஆபத்துன்னு வையன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தேடி வந்துருவாங்க. அவங்க போட்டேன், உனக்கு பெட்டு கொடுக்குறேன். சரி இந்தாம்மா. வா. பேஷண்ட் யாருமா? வார்டெல்லாம் ஃபுல்லா இருக்கு. கூப்பிட்டு வா. 2 நாள் ஆகும். பொறுப்பியா? சிஸ்டர், நியூ அட்மிஷன். ஃபுல்லா இருக்கேப்பா. இப்போ பாயில படுக்க வைங்க. அப்ப சரி படுக்க வை, நான் ட்ரிப்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே வாங்க. பாப்பா சேர்த்தாச்சா? சேர்த்தாச்சுங்க. ஆமாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருக்கியா? என்னதுங்க? சின்னதாக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்களே கவர்மெண்ட்ல, காப்பீட்டு திட்டம். அப்படி எதுவும் கொடுக்கலைங்க. வேணுமே மேல் வைத்தியம் பார்க்க உன் பொஞ்சாதிக்கு. ஏன்னா வந்திருக்கிற வியாதி ரொம்ப பெரிய வியாதிப்பா. ஆப்ரேஷன், ஐசியூ அது இதுன்னு நிறைய செலவு இருக்கு. கார்டு இருந்துச்சுன்னா உன் பொண்டாடி ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றிடுவேன். வகுத்த படம் எடுக்க போனால் பணம் வேணும்ன்றீங்க. இங்கே கையில் இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிட்டு படம் எடுக்கிறீங்க. இப்படி அங்கிட்டு இங்கிட்டும் அலைய வச்சிங்க. இப்போ புதுசாக மேல் வைத்தியம் கீழ் வைத்தியன்றீங்க. சீக்கு வந்து இத்து போன பிள்ளைய இந்த பாடுபடுத்துறையிலே இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஏப்பா பார்க்குறதுக்கு கழுதையும் கூறியும் ஒன்றாத்தையும் தெரியும். அதுக்கு கழுதையும் கூறியும் ஒன்றாயிர முடியுமா? இந்த நர்ஸு இதுவும் ஊசி போடும், நானும் ஊசி போடுவேன். அதுக்காக 2 பேரும் ஒன்றாயிருவோமா? என்கிட்டே வித்தாரம் பேசுகிற. உன் முன்னாடி பாயிலே கிடக்கட்டும். கிளம்பு பாப்பா.
மாடு வாங்கட்டேன், நீ உன் வேலையை பாரு. மலங்காட்டிலிருந்து வந்தவன் இறக்கப்பட்டா பேச்சப்பாரு. ஏப்பா இருக்கிற டாக்டர்ல அவர் ஒருத்தர் தான் நல்ல மனுஷன். அவர்கிட்ட போய் இப்படி பேசலாமா? அவரோட ஆஸ்பத்திரியில் வச்சு உன் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சாரு, அதை போய் நீ கெடுத்துக்கிட்டே. நீ இந்த வீட்டுக்கு வந்துருவா. மா வைத்தியாட்ட இங்கே ஆற்ற போய் வாங்கணும். அது இங்க கிடைக்காதுப்பா, நீ வில்லேஜ் ஆபீஸ்ல போய் வாங்கிட்டு வா. அது எங்க இருக்கு? போர்டு கிட்ட வீரவண்டியில இருக்கு. சரிங்க. ம். சீனியர் வந்து உங்களை இப்போதைக்கு வெளியே எடுக்க வேணாம்னு சொல்கிறாரு. அப்படி எடுத்தால் பெண்டிங் கேஸில் மறுபடியும் நீங்கள் உள்ளே போகணும். அதனால் தம் கட்டிட்டு இங்கேயே படுத்துருவோம். இதே கதையை சொல்லிக்கே இருங்கய்யா, வேற எந்த வேலையும் பார்க்காதீங்க. சாப்பிட்டியாயா? இல்லை. வகுத்த காய போடாத, மேனி இத்து போகும். ஏதாச்சும் 2 பிச்சு போடு. எனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு தான் சாமி போட்டு பார்த்துருச்சு. அப்படி என்னத்து தப்பு செஞ்சிட்டோம்? மனசொப்பி குடும்பம் கூட்டி நடத்துறது தப்பா? அதை விடு, சாமி கூப்பிட்டா போக வேண்டியதேன். சாமி கூட சமத்து பார்க்க முடியுமா? வார்த்தையை விடாத. ஒரு வார்த்தை மெல்லு, ஒரு வார்த்தை கொல்லு. மரமட்டையில் நான் ஏறி இறங்குறேன்னா அது நீ இருக்கிற தெம்புதேன். தீனு சொன்ன வாய் வெந்தா போகும். மலங்காட்டில் இருக்கிற குடிக்கோ செடிக்கோ ஒரு பொல்லாப்பு செய்யாத நமக்கு எதுவும் வராது. நீ பயப்படாம இரு. வைத்தியாட்ட வாங்கிட்டு வந்தா உனக்கு எல்லாம் சரியா போயிருமா? போய் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? எனக்கு ஒன்றும் வராது, நீ தைரியமா இரு. நீ எப்படியாவது அந்த அட்டையை வாங்கிட்டு வந்துடு, சௌரியமாய் போயிடலாம். ஐயா கும்பிட்றீங்க ஐயா. என் பிள்ளைய பொண்டாட்டி வயசை கட்டுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கய்யா. நானும் என் பொண்டாட்டி வச்சு கட்டுப்பட்டு தான் கிடக்கேன். பெருசு பிள்ளைய இருந்தால் முதியோர் பணம் கிடைக்காத. 2 செத்து போச்சுன்னு நினச்சி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. நம்ம ஊர் குமரி பிள்ளைய அண்ணாதன்னு சொல்லி முதியோர் பணம் வாங்குது. நீ மட்டும் என்ன சென்ட்டு போ. இந்தா புடி. வரீங்கய்யா. கும்பிட்றீங்க. வா போலாம். முன்னாடியே ஒருத்தி துவங்கி கட்டிட்டு வர்றேன், பார்க்க பாவமாக இருக்கு. அவன் ஆஃபீஸில் வரும்போதே பார்த்துட்டேன், நீ மூடிட்டு வா. அம்மா 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 எம்மா அம்மா ஐயா எப்போ வருவார்? 2:30க்கு வருவார்ப்பா. என்னது ஹைவே ஸ்டேஷன் பீஸில் விற்கிறாங்களா? அதை வாங்கி என்ன செய்ய? பார்லிமெண்ட் விற்கிறான்னா சொல்லு, வாங்கி போடுவான். ஏம்மா அந்த அருணாசலம் டெத் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆயிடுச்சு சார். யாருக்கா அவன்? டிக்டாக் எடுத்து செத்தேன் பாரு. ஓ அவனா? என்ன பொண்டாட்டிக்கு சுகம் இல்லையா? பொண்டாட்டி உடம்பு இல்லைன்னா ஆஸ்பத்திரி போ. இங்கே எதுக்கு வந்த? மருத்துவ சீட்டு எடுக்கணுங்கய்யா. மழை எங்களுது, சுத்தமான காற்று தண்ணி மூலிகைன்னு சொல்லி அப்படி இப்படி என்கிட்ட எம்புன. இப்போ எதுக்கு இங்கே வந்த? போய் அந்த காத்தாவே ஊசி போட சொல்ல வேண்டியதானே? மலை ஏறி வந்தப்ப எங்களை அசிங்கப்படுத்தணும் நீ தானே? அரசாங்கம் வீட்டு வசதி கரண்ட் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தேன், உங்கள்கிட்ட நன்றி இல்லையாப்பா? ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னா எல்லா மயிரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. வா போ. ஓப்பா போறியா இல்லையா? ஓம்பாடுக்கு வந்து ஐயாவை கரங்கடிச்சுக்கிட்டு இருக்க. ஓப்பா வெளியே. அந்த ஃபைல் எடுமா. சொல்றேன்ல, போயிரு போ.
உட்காரு உட்காரியா. ஏன் அழுகுற? ஏன் இங்க உட்காந்து 6 மாதத்துக்கு அழுதாலும் உன் கண்ணீர் துடைக்க ஒரு பையன் வரமாட்டேன். ஏன்னா இங்க அவன் கண்ணீர் துடைக்கவே நேரம் இல்லை. டீ சாப்பிட்றியா? பிச்சை கட்டானா? சேச்சே, லஞ்சம் கட்டானா? இதை பேசினா கூட பிச்சைக்கார பைய அரசியல் பேசினான்னு சொல்லுவாங்க. இல்லை பின்ன என் பொஞ்சாதிக்கு மேலுக்கு சோமில் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா காப்பீட்டு அட்டை கேட்குறாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்குற மாதிரி பிடுங்குவாங்களே, அந்த காப்பீட்டு அட்டை தானே புதுசாக எடுக்கணுமா? ஆமாண்ணே. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆதார் ரேஷன் கார்டு கொடு, தீபாவளி ஜன்னல் வழியா தூக்கி போட்டா தானா கொடுத்துட போறாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைண்ணே. என்னது ஆதார் இல்லையா? ஆதார் இல்லாத மனுஷன் அரை மனுஷன். யாரிய ஆன்டி இண்டியன், இந்த நாட்டுக்கே சொந்தம் கிடையாது. யாரிய ஃபாரினர். ஆதார்னா என்னண்ணே? நீ ஒரு இந்தியன் தான் அப்படிங்கிறக்கான அடையாளம். உன் பேரு வேல். இனிமே செல்லாது. நம்பர் சொல்லி கூப்பிட்டா நாம ஓடி வந்து நிற்க வேண்டியதுதான். முதல்ல ரோட்டோர இருக்கிற மரங்களுக்கெல்லாம் நம்பர் போட்டாங்க, இப்போ மனுஷனுக்கே நம்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆதார் எடுக்கலாம். வா வா வெரசா. ஓகே, உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வாமா. ஆண்டி இந்தியன் ஆக்குறது இவனை. ஆண்டி நீங்க தான் இந்தியன் ஆக்கணும். என்ன வளர்ற? என்ன வேணும் உனக்கு? தம்பிக்கு ஆதார் எடுக்கணும்னு சொல்ல வந்தேன். மேடம் என்ன கொடுத்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரா கொடுங்க. ப்ரூஃப் இருந்தா கொடுங்க. மேடம் எது வாங்கினாலும் ஆதார் தான் ப்ரூஃபாக கேட்பாங்க. நீங்க ஆதாருக்கே ப்ரூஃப் கேட்குறீங்க. ஆதார் வந்து 10 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்னு ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அதில் ஏதாவது ஒன்று கொடுங்க. பாஸ்போர்ட் இருக்கா? எப்போயாவது ஓட்டாவது போட்டிருக்கியா? கணக்கெடுக்கணும்னு வந்தாங்க, பிறகு யாரும் எங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. சரி விடு, உன் அண்ணனும் தம்பி யாராவது போட்டிருப்பாங்க. எனக்கு யாரும் அப்படி இல்லைண்ணே. டோ எவன் உன் ஓட்ட போட்டானோ அவன் ஒப்பனு பிறந்தவன்னு சொல்ல வந்தேன். மேடம் நீங்கள் கேட்குறது தம்பிகிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஆதார் வேணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். யாராவது உயர் அதிகாரிங்க, தாசில்தார், விஏஓ, கலெக்டரு, இல்லைன்னா நோட்டரி பப்ளிக் யாராவது ஒருத்தர் இவர் இங்கே தான் இருக்காருன்னு ஒரு லெட்ரு வாங்கிட்டு வாங்க, ஆதார் எடுத்து தரேன். சரியா? லெட்டரோட வர மேடம். வா போகலாம். நீ ரேஷன் கார்டு கூட எடுக்கல? மலங்காட்டில் வாழ்றவங்களுக்கு தரமாட்டேன், தரக்காட்டுக்கு வாங்க தரேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. அரசாங்கம் உன்னை கொடுத்துச்சுன்னா உன்னை பிடுங்கிட்டு தான் விடுவாங்க. சரி உன்கிட்ட பணம் இருந்தால் எடுத்துகிட்டு வா, கார் எடுக்க ஆயிக்கிறோம். அண்ணே எல்லாமே ஓசின்னு சொன்னாங்கண்ணே. ஆமாம் ஓசி தான், ஆனால் உனக்கு எனக்கு இல்லை, மேலே இருக்கவங்களுக்கு. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலண்ணே. புரியலாம் விடு, அதனால தான் இன்னும் நீ நல்லவனா இருக்க. சரிண்ணே, நான் போய் காசோட வரேன். இப்போ போனால் தான் வெள்ளனா வர முடியும். வர்றப்ப தேனோட வா. சரி மா. கையில் காசெல்லாம் இருக்கா? வேலை வெட்டிக்கு போகாமல் இங்கே வந்து கிடக்கமே இருக்கு. நீ கொடுக்குற காசை சிறுவாடாக சேர்த்து தூக்கு சட்டியில் போட்டு வச்சிருக்கேன், வேணும்னா எடுத்துக்க. சரி, இப்போ குடிக்கு போயிட்டு வரேன். ம் 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 சரியா? சரியத்த பொம்பளைங்களா கொண்ட புருஷனை முந்தியில முடிவாக
दाल रोटी। பாப்பா பாத்திரம் இல்லையா? இந்த பெட்டு அதான் குடிச்சிட்டு பாத்திரத்தை திருப்பி கொண்டு வந்துரு. வேலு எப்பயுமே மனுஷ மூளைக்கு, அதாவது அறிவுக்கு மட்டும்தான் தலை குனிஞ்சு வணங்கணும். நீ போய் என் தாசில்தார் காலை விழுந்துரு. ஏன்னா கடவுள் இவனுக்கு மூளையை காலில் தான் வச்சிருக்கான். புரியுதா? ஐயா கும்புறேங்க. ஏந்திரி 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 ஏந்திரியா. நல்ல காரியமா போறப்ப குறுக்க வந்து விழுந்துட்டு போற காரியம் உருட்டாப்படாதான். ஐயா உங்க கையெழுத்து தாங்க ஐயா ஒரு பொண்ணோட தலையத்தை மாத்த போகுது. என் சம்சாரத்தை நீங்க தான் காப்பாத்தன. நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறீங்க. ஆதார் எடுக்கிறதுக்கு அட்ரஸ் கொடுங்கயா. நீங்க தான் எனக்கு அட்ரஸ். உனக்கு கையெழுத்து போடணும்னு நினைச்சாவே நகை சுத்தி வந்தா போல விரல எல்லாம் மின்னு மின்னு தெரிக்குதியா. அம்மா ஐயா கிட்ட சொல்லி உன் குடும்பத்தை செதறாம காப்பாத்துங்க. எங்க பார்க்க பாவமா இருக்கு. கையெழுத்தானே போட்டு விடுங்க, பொழைச்சிட்டு போட்டோம். இவன் தோற்றத்தை பார்த்து இறக்கப்பட்டுறாத. இதே மழையா இருந்தா இவன் பேச்சே வேற தினசா இருக்கும். யோ ஆபீஸ்ல வந்து பாரியா. சரிங்கயா. நேதியா இது? தேனியா. விடு. இந்தாங்கயா. தள்ளு. சரிங்கய்யா. இவன் உச்சி கொடுக்க மாட்டான். பொண்டாட்டி சொல்லிருச்சுல, தட்ட முடியுமா? கண்டிப்பா கிடைச்சிடும். வா. எப்பா ஐயா இதை மெயில் பண்ணிடு. சரிங்கய்யா. பேர் என்னப்பா? வேலுங்கய்யா. வயசு? 33. ஊரு? குறிஞ்சிக்குடி. யோ அது ஊரே இல்லையா, மலையா? அங்கே போய் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற அலம்பல் தாங்க முடியலையா? உன் அப்பா பேர் என்ன? மாடசாமிங்க. இந்தா இதில் கழுத்து போடு. அப்பா அவன்கிட்ட கழுத்து வாங்க. சரிங்க. இதில் என்ன எழுதியிருக்குதுன்னா, நானும் என்னை சேர்ந்தவங்களும் இந்த மலையில் வாழ மாட்டோம், கவர்மெண்ட் கொடுக்குற இடத்துல குடியிருப்போம். அந்த மலையில் இருக்கிற அத்தனை பேரையும் கீழே இறக்கி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் செஞ்சு முடிக்கலைன்னா என் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதில் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு போயா. ஆதாரில் இந்த மலையில் இருக்கிறன்னு வராது, கோடி நாயக்கன் ஊரில் இருக்கிற மாதிரி தான் வரும். குடித்தலைவனை கேட்காம இதை செய்யக்கூடாதுங்க. அன்றைக்கி மலையில் குடித்தலைவன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டாயா பேசுனேன்? மலைக்கே நான் தான் அதிகாரி மாதிரி பேசுனேன். இப்போ எங்கேருந்து வந்தா உன் குடித்தலைவன்? ஒன்று கழுத்தை போடு, இல்லைன்னா உன் குடித்தலைவனை கூட்டிகிட்டு வந்து உன் பொண்டாட்டி வைத்தியம் பார்க்க சொல்லு. போயா வெளியே போயாங்கிற எரிச்சல கிளப்பிட்டு. என்ன லெட்டருங்க? மலையில் வாழக்கூடாதுன்னு எழுதி கேட்குறாங்கண்ணே. கையெழுத்து கேட்டா போட வேண்டியது தானே? உன் சொத்தையா எழுதி கேட்டாங்க. மலை என் சொத்து தானே, அதை கேட்டால் எப்படின்னு எழுதி கொடுக்குறது? உனக்கு ஒரு விவரமும் இல்லை. என்ன இது வரைக்கும் 5 தடவை கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டி போய் இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு எழுதி வாங்கினாங்க. நான் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ அவங்க சொல்கிற இடத்துல கையெழுத்து போடு. அந்த மலையை அவங்க எடுத்துக்கிறட்டும். உன் பொண்டாட்டி தான் உனக்கு மலை மாதிரி. அவ இல்லாமல் எந்த மலையில் போய் வாழ போகிற? இந்த மலையெல்லாம் உனக்கு கிட்ட 100 மலை. போய் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு வா. என்னையா கையெழுத்து போடுறீங்க? யோ அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா. இந்தாப்பா கையெழுத்து போடு. தெரியாதுங்க. கையெழுத்து போட மாட்டியா? கை நாட்டா வா. கட்ட வரல.
இந்த போய் சாப்பிடு. ஏம்மா சின்ன பிள்ளை இப்படி தனியாக விட்டுருக்க? உனக்கு துணைக்கு யாரும் இல்லையாம்மா? என் வீட்டுக்காரு எங்கே போயிருக்காப்புல? வெளியே போயிருக்கு. எந்த ஊர் மணி? மலை மேல குறிஞ்சி குடி. குறிஞ்சி குடியா? உன் உடம்புக்கு என்னமாச்சு? வகுத்து வலி. ஏம்மா ஒரு நிமிஷம் மாமா. சொல்லுங்க சார். பேஷண்ட் இப்படி கீழே படுக்க போடுவீங்களா? சார் பெட்டெல்லாம் ஃபுல்லா இருக்கு. அதுக்கு நீ இப்படியா பண்ணுவீங்க? நீங்க டாக்டர் தான் கேக்குறீங்க. சேவையெல்லாம் முடிஞ்சா? வணக்கம் டாக்டர். பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்தோம். பாப்பா பார்க்க பாவமா இருந்துச்சு. அதான் பார்க்க. அப்படியா? என்ன டாக்டர் பேஷண்ட் இப்படி கீழே போட்டுருக்கீங்க? அது வந்து பெட்டு காலி இல்ல, காலியான ஒண்ணு கொடுத்துருவான். சரியா? உடம்பு எப்படிமா இருக்கு பாருமா. கைய காமி. மக்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யறோம். இந்த ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்லைன்னா வாங்கி தந்திருக்க மாட்டோமா என்ன? எது இல்லைன்னா சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோங்களா? பெட்டுக்கு டெண்டர் விட்டுருக்கோம் தாஸ், வந்துடும். வாங்க தாஸ் உட்காருங்க. உங்க சமூக சேவையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை வாழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். டாக்டர் அந்த பொண்ணுக்கு என்ன டிசீஸ் டாக்டர்? தாஸ் ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். என்ன டாக்டர் சொல்றீங்க? 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிரெயின் மேக்ஸிமம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒயிட் செல் கவுண்டிங் டே பை டே குறைஞ்சிட்டே வருது. இந்த டிசீஸ்க்கு லெட் பாய்சன் சொல்லுவோம். இந்த நோய் எதனால டாக்டர் வருது? இன்னைக்கு பாதி நோய் தண்ணியால தான் பரவுது. குறிப்பா இந்த பொண்ணுக்கு வந்திருக்கிற லெட் பாய்சனிங் தண்ணியால தான் பரவி இருக்கு. தண்ணியா? டாக்டர் இந்த பொண்ணு கொட்டக்குடிக்கு மேலே குறிஞ்சி குடின்னு ஒரு மலை கிராமத்து பொண்ணு டாக்டர். அங்கே நம்மள மாதிரி கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறது இல்லை. இயற்கையான காற்று, அருவியிலேருந்து வர மூலிகை தண்ணி இப்படி குடிச்சு வாழ்றவங்களுக்கு எப்படி டாக்டர் இந்த வியாதி வரும்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே 2 கேஸ், இது 3வது கேஸ். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல தான் கடைசி காலத்தில் குடிச்சு போட்டு வாழலாம்னு நினச்சேன். அங்கேயும் நம்மளால கை வச்சு ஆப்போசிட்டாங்களா? டாக்டர் அந்த பொண்ணு உயிரோடு இருக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க டாக்டர். இந்த டிசீஸ் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச். கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். டோன்ட் வரி. ரொம்ப நன்றி டாக்டர். வாங்க. அசையாம உட்காரு. நல்லா அழுத்தி வை. நல்லா முடிச்சு பாரு. இப்போ கிடைக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே கிடைச்சிடும். ரொம்ப நன்றி. வாங்க. வேலு வா. நாளைக்கு உங்களை எங்கனே பார்க்குறது? நீ இங்கே படுத்திருப்பேன். நாளை எங்கே படுக்கிறனோ நீ ஆஸ்பத்திரியில் போயிரு. நான் வந்து உன்னை கூப்பிட்றேன். போயிட்டு வாப்பா. தங்கம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா? அப்பா உனக்கு துணி மாற்றி வரேன். உனக்கு அப்பா ஊட்டி விடுறேன். எனக்கு இங்க பாம்பு புத்துக்குள்ள மாட்டினது போல இருக்கு. மலைக்கு போய் உன் கையால வெங்காயத்தண்ணி குடிக்க போல இருக்கு. கை கால மேலெல்லாம் பத்தா வருது. எனக்கு ஒன்றும் நல்லா இல்லை. நல்லா பார்த்துக்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். பத்திரமா பார்த்துக்கிறேன்.
இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். ஆஃப்லைனை க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒரு நெட் சென்டருக்கு போய் www.tnpds.gov.inங்கிற வெப்சைட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அப்போ நீங்கள் கார்டை வாங்கிக்கலாம். சரிங்க சார், வா போலாம். ஆ, இதுக்கெல்லாம் நேர் வழி விளங்காது, குறுக்கு வழி தான். ஆமா. வேலு குனிஞ்சு கும்பிட்டு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ மேற்படி மட்டும் பாரு. ஐயா, உங்களை பார்க்க தான் வந்தோம். ஏய் ஒரு கூப்பிட்றேன். என்ன உள்ள அவங்க கூட்டாளியை பார்க்க போனியாக்கும்? என்ன சொன்னியா? அங்கே ரேஷன் கார்டு கேட்டோம், 10 நாள் ஆகுங்கிறாங்க. ஆன்லைன் அங்கே இருக்கப்ப ஆஃப்லைனை தேடி போகும்போது தெரியும். உனக்கு பச்சை கார்டா வெள்ளை கார்டா? பச்சை கார்டு தான், அப்போ தானே காப்பீடு திட்டம் கிடைக்கும். சரி, இப்போ 5 ரூபாய் எடு, 3 நாள் வாங்கிக்க. நாளைக்கே கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ 8 எடுத்து வை. அம்புட்டு இல்லையே. 3ன்னா 5, 2ன்னா 6, 1ன்னா 8. ஐயா, நாங்கள் ரொம்ப ஏழைங்க ஐயா, இப்போதைக்கு பார்த்து பண்ணுங்க ஐயா. சரி, ப்ரூஃப் என்ன வச்சிருக்க? ஆதார் இருக்குங்க. கொண்டா. சரி, இது போதும். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல வந்து கார்டை வாங்கி பணத்தை கொடு. இந்தா, தொழில நான் ரொம்ப நேர்மையானவன். வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். சரிங்க. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், இதில் நேர்மையா நேர்மை. வா. வணக்கம்ங்க. கும்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், முத காசு எடு. வேற யாருக்கு தேவைன்னா சொல்லு. கண்டிப்பா. வேலு, வந்த வேலை முடிஞ்சிச்சு, இனி வைத்தியச்சிட்டு தான் வாங்கணும். பார்ப்போம். அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு சார். வேறு என்னம்மா உங்கள் வீட்டுக்காரன் பேர்? மணிங்க. உங்கள் அப்பா பேர்? தங்கம். சரி, கொடுத்து விடுப்பா. வாமா, காசு கொடுக்கணும். எதுக்கு? ஐயா, என்ன ஆதார், ரேஷன் கார்டு, இதெல்லாம் இவ்வளோ வருஷம் எப்படி வாங்கிட்டு வந்தேன்? மாதம் உனக்கு எம்பிட்டு சம்பளம்? மாதத்துக்கு கணக்கு வழக்கு தெரியாதீங்க. ஒரு நாளைக்கு எம்பிட்டு கூலி வரும்? 400 500 வரும். அப்போ மாதத்துக்கு 10,000 வச்சாலும் வருஷத்துக்கு 1,20,000 ஆகுது. ஆனால் அரசாங்கம் 72,000 உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கார்டு கொடுக்கணும்னு சொல்லுது. நீ வறுமை கோட்டுக்கு மேலே இருக்க, உனக்கு எப்படி கார்டு கொடுக்குறது? இல்லை, உனக்கு கார்டு கிடைக்காது. ஐயா, என் பொஞ்சாதி உசுருக்கு தவதாய்ப்பட்டு கிடக்கா. ஐயாவுக்கு மனசு இறங்கி வரணும். இந்த சின்ன பையன் வார்த்தையை பெருசாக்காம மன்னிச்சு கிளம்பா. ஐயா, இந்த எடுத்துட்டு போ, இந்த எடுத்துட்டு போ. போறியா? கழுத்து பிடிச்சி சொல்லி தல்லவா. போ போப்பா போ. வணக்கம்யா. 10 நாளா செல்போன் எடுத்து பேண்ட் பாயிட்ல வை. இப்ப சொல்லு. அந்த கையெழுத்துக்கு தான். எந்த கையெழுத்து? அந்த வீட்டு பட்டா விட்டாங்க. வருமானம் அதிகம் கார்டு தர மாட்டேன்ட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை சொல்ல மறந்துட்டேனே. நீ 10 பண்டாயிரம் சொல்லியிருப்ப, அதான் வெளியே போன்ருப்பாங்க. சரி போட்டும், இன்னொரு வழி இருக்கு சொல்கிறேன், கேட்டுக்க. உங்களை மாதிரி ஏழை வாழையில இந்த அரசாங்கம் இருக்குது. நாங்களாம் நேராளம் பார்க்காம நாயா போய் உழைக்கிறது யாருக்குங்கிற உங்களுக்காகத்தான். எப்பா ஏய் சார், இப்படி உள்ளாப்பா, வா, என்னையும் கவனிக்கணும். இந்தா தாசில்தார் சொன்னாருந்தே போட்டு தர்றேன். போ. அண்ணே, கார்டு வாங்கிட்டியா? நீ என் பூங்குடி பொழைச்சிக்கிறோம்லண்ணே. உன் குடும்பம் உழையாம இருந்தால் சரிதான். அண்ணே, பசியில் கிருகிருன்னு வருது, காசு இல்லை, ஒரு டீ வாங்கிக்கொண்ணே. வைக்கவே கஷ்டமாக இருக்கு, உன் கையில் காசு இல்லை, கொலைப்பட்டினியாக இருக்குன்னு தெரியும். அண்ணே 2 டீ போடணேன்.
ஏன் பிஎம் கிளாஸ் இல்லையா? ஏன் இந்த கிளாஸ்ல நீ குடிக்க மாட்டியாக்க? பீங்கியா கிளாஸ் வாங்கி அதுல டீயை போட்டு கழுவிட்டு உட்காந்துக்க சொல்றியா? இல்லண்ணே, பேப்பர் கிளாஸ்ல மெழுகு தடவி இருக்கும், இதுல குடிச்சா வயிறு கட்டு போயிடும், அதனால கேட்டேன். நீ சுத்தக்காரன் தான் தெரியும். கிளம்பு கிளம்பு, காசை கொடுத்துட்டு கிளம்பு. இதுல இருக்க அரசியல் உனக்கு புரியாது. முதல்ல ஒவ்வொரு கடையிலையும் ரெட்டை டம்ளர் முறை இருந்துச்சு. இப்போ எந்த பையனாலும் வா குடி தூக்கி எறின்னு ஆக்கிட்டாங்க. இதுலேயும் ஜாதி ஒட்டிட்டு இருக்குப்பா. இந்தா உன் மகளுக்கு எதாவது வாங்கிட்டு போ. எதுக்கு? வேணாண்ணே. இது கடனோ கைமாத்தே இல்லைப்பா, அண்ணன் தம்பி செய்கிற முறை. எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைப்பா. அரசாங்கம் என்னை வறுமை கூட்டுக்கு மேலே தான் வச்சுருக்கு. ஒரு நாளைக்கு 27 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன். இந்தா வச்சுக்க. நீங்க செஞ்ச உதவிக்கு என்கிட்ட எந்த கைமாறும் இல்லைண்ணே. ஆனா நான் உங்களை நெஞ்சாங்கூட்டுக்குள்ள வச்சிருக்கேன், எப்பயும் இறக்கி விட மாட்டேன். அண்ணே, நீங்க என் கூட மலைக்கு வந்துருங்கண்ணே. இல்லை இல்லை, நீ குடும்பத்தோட நல்லா இரு, அதுவே எனக்கு போதும். போயிட்டு வா. வரேண்ணே. போயிட்டு வா. சார், குறிஞ்சிக்குடி மலை மேலே இருக்க உங்கள் ஃபேக்ட்ரி பற்றி தான் பேச வந்திருக்கேன். அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவு நீரை பூரா மேலேருந்து வர ஆற்றுல கலந்து விட்டுருக்கீங்க. அதனால் அந்த தண்ணியை குடிச்சவங்க பூரா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இதெல்லாம் தாய்ப்பாலில் விஷத்தை கலக்கிறதுக்கு சமம். வெக்கமலை அவங்களுக்கு மலையை அவங்க தெய்வமாக நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை அழிச்சு காசாக்க பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் படக்கூடாது. மலை மேலே ஏறி இயற்கையை நிம்மதியாக வாழ்கிறாங்க. விவசாயத்தை கொண்டு விட்டு இப்போ காட்டையும் மலையும் காசுக்காக குறி வச்சிருக்கீங்க. விட மாட்டேன் சார். அந்த மலை மேலே இருக்க உங்கள் ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணி கீழே இருக்க விட மாட்டேன். அந்த மக்களுக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கு நீங்க தான் காரணங்கிற மொத்த எவிடன்ஸ் இதுல இருக்கு. மேனகா, மிஸ்டர் தாஸ், உங்க கோபம் நியாயமானதுதான். நடந்ததுக்காக நாங்க வருத்தப்படுறோம். ஆனா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்? அந்த மலையில உள்ள ஃபேக்டரினால அந்த மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. நீங்க தான் உங்க உசுரோட விளையாடுறீங்க. முடிவை சொல்லுங்க சார். அந்த மலையில இருக்க ஃபேக்டரியை ஒழுங்கா இழுத்து முட்டு கீழே இறங்குங்க, இல்ல இறங்க வைப்போம். ஃபேக்டரியை மூடுற பேச்செல்லாம் எடுக்காதீங்க. உங்களை மாதிரி 100 தாஸ் வந்தாலும் முடியாது. இந்த மாதிரி பல கேஸை சந்திச்சிட்டோம். எங்களாலையும் காயை நகர்த்த முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார், சுற்றுவணி மிரட்டுறீங்களா? எல்லா தோட்டாவை நெஞ்சில வாங்கிட்டு போன நினைக்காதீங்க. ஒரு நாள் வரும் உங்க கார்பெட் காரங்க நெஞ்சில ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்போம். இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. இல்ல வேணாம், கேஸை போட்டு ஃபேக்டரியை இழுத்து மூடுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். கேஸை நாங்க சந்திச்சுக்கிறோம். டேக் யுவர் ஓன் டெசிஷன். சார், என்னன்னாலும் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார். பொதுமக்கள் சார், உங்க ஃபேக்டரியிலிருந்து வர கெமிக்கல் கழிவு நீரை பூரா ஆத்துல மட்டும் கலந்து விடாங்க சார். இதெல்லாம் உங்க நல்ல மனசுக்கு தான் சொல்றேன்.
வா. என்ன யார் நீ? பூங்குடி வீட்டுக்காரனா? கையெழுத்து போடு. அதான் கையில எங்கண்ணா? அள்ளிப்பூ நிறத்தழகி ஆவாரம் பூவழகி அத்திமர செண்டழகி காணலியே காணலியே வெள்ளப்பூண்டு பல்லழகி வெள்ளந்தி சிரிப்பழகி கருவண்டு கண்ணழகி காணலியே காணலியே வெளியோர பூக்கள் எல்லாம் வேதனையில் வாடுதடி வெண்ணிலவே நீ இல்லாம வானம் எங்கே போனதடி வெளியோர பூக்கள் எல்லாம் வேதனையில் வாடுதடி வெண்ணிலவே நீ இல்லாம வானம் எங்கே போனதடி அல்லிப்பூ நிறத்தழகி ஆவாரம் பூவழகி வெளியில ஆம்புலன்ஸ் நிக்குது, போயிட்டு அந்த பொண்ணாடி தூக்கிட்டுப்பா. செத்து போன என் பொண்டாட்டிய குறிஞ்சி குடிக்கி தூக்கிட்டு போனுங்க. குறிஞ்சி குடியா? அந்த கொழுக்கு மலை பக்கத்துல இருக்கே அங்கேயா? ஆமாங்க. ஒரு 4000 கொடு. 4000 இருந்தா கொடுத்துருவேன். இல்லைங்க கொடுத்தா நானும் எடுத்துட்டு போயிடுவேன். அந்த ஊருக்கு வரேங்கிறதே பெருசு. ரோடு இல்ல, டீசல் நிறைய செலவாகும், வண்டி டேமேஜ் ஆகும். வேற வண்டியை பாருப்பா. போப்பா போப்பா போப்பா, வேற வண்டியை பாரு. பார்க்க பாவமா தான் இருக்கா. எல்லாரும் 4000 3000 கேட்பாங்க. நீ ஒரு 2000 கொடு. வரேன். இப்ப துட்டு இல்லையா? தெய்வம் கிடக்க வாங்க. கை மேத்து வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி தினம் 100 மனத்தை பார்க்குறோம். மோசமான பாதை. அங்க வந்து பணம் இல்லைன்னா பணத்தை மேல இருந்து கீழே கொண்டு வர முடியும்? போயா போயா. எத்தனை கை மாத்து கால் மாத்த பாக்குறது? சில்லறையவோ பேச்சு செதறுதடி மூளையில செல்லரிச்ச புத்தகமா ஆனேனே நானும் புள்ள கருவேலங்காட்டு வழி தடுமாறி போனேன் அடி கானம் பாடும் மூங்கிலெல்லாம் கதறி அழுவுதடி கண் விழிச்சு நாம் பார்த்தா கண்ணே ஒன்ன காணலடி எங்கு நான் போவேனோ என்ன கதியாவேனோ நித்தம் நித்தம் நினப்பால் சுத்தித்தான் வந்தேனடி உசுர கொடுப்பேன்னு சொன்னவளே உசுரை எடுத்து போறாளே உசுரை கொடுப்பேன்னு சொன்னவளே என் உசுரை
அத்திமர செண்டழகி காணலிய காணலியே ஏன் குறிஞ்சி மலத்தேனே நீ சரிஞ்ச மாயம் என்ன கூடி வாழ வந்தவளே குடிய விட்டு போனதென்ன மலவாழ ஒண்ணு இப்போ கொலை சாஞ்சு போனதென்ன எந்த தசை நீ போற நானும் வரவோம் கூட ஏ உசுர நீ இல்லாம தடுமாறி தவிக்கிறேனே ஒன்ன களவாடி போன பய காலான்னு சொல்லுறாங்க அவனை எழுலோகம் தேடி வாரே சொல்லிடுங்க பார்த்தாக்கா அவன் உசுர எடுக்காம விட மாட்டேன் அதுவரைய உசுறு சாகாது உசுர எடுக்காம விட மாட்டேன் அதுவரைய உசுறு அல்லிப்பூ நிறத்தழகி அவாரம் பூவழகி அத்திமர செந்தழகி காணலிய காணலியே नमस्कार, आप देख रहे हैं न्यूज़ 24 और मैं हूं अनंत भट्ट। अब बात एक ऐसी तस्वीर की आज भोर कोलाहांडी भवानीपटना रे आमे बे आपनको एमिति एक दृश्य देखाइबाकु जाऊ இந்த அவலத்திற்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. Top story. First, his wife died of. முதலில் சமூக ஆர்வலர் தாஸ் அவர்களிடம் இருந்தே நம் விவாதத்தை தொடங்குவோம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த விவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி ஒரு சாதாரண நிகழ்வா பார்க்க முடியும்? இது ஒரு தேசிய அவமானம். ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு மருத்துவ வசதி கிடைக்கணும், ஒரு கல்வி அறிவு கிடைக்கணும், அதே மாதிரி அடிப்படை வசதிகளான அத்தனை தேவைகளும் கிடைக்கணும். மருத்துவ ரீதியாகவும் கல்வியல் ரீதியாகவும் மிகவும் முன்னேறிய நிலையில் நாடு போய் கொண்டிருக்கிறது. 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை பகுதியில் இறந்த தன் மனைவியை தோளிலே சுமந்து போகிற செய்தியை பார்க்கிற பொழுது மனசு வலிக்குதுங்க. சர்க்காரு செஞ்ச தப்பா சாமி அது செஞ்ச தப்பா மனசாட்சி இல்லாத மனுஷ பய செஞ்ச தப்பா நெஞ்சொடைஞ்சு நோகுறேண்டி நிற்கதிக நிற்கிறேண்டி கண்ண குடீரமில்ல என்ன தேத்த யாரும் இல்ல உன்னை கொல்ல நோய் அது என்ன கொன்னா போதுமடி பாமரன காக்காத பாவி பயனாடு இது என்ன பாவம் செஞ்சோமோ இங்க வந்து பிறந்தோமோ இலவச அமரர் ஊர்தி வச்சிருக்கின்ற விஷயம் இந்த உங்க ஆட்சியில கல்வியிலையும் மருத்துவத்திலும் முன்னேறி எப்படி சொல்லலாம்? அரசாங்கம் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மிகச்சரியா பண்ணிட்டு இருக்கு. அரசு அதிகாரிங்க பண்ற தப்புனால அரசாங்கத்தை நான் இந்த வாழ்வதே சாபக்கே
கார்டு இருக்கா?